ஓகே, எல்லா பத்திரிகையாளர்களுக்குலாம் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த பக்கம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இந்த பக்கம் நல்ல எண்ணங்களை விதைக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வச்சுருக்கோம். அதுக்கு அவங்களோட காமெடியோட இதில் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. எல்லாமே வந்து காமெடி வந்து யோகி பாபு சார், வேடி சார் எல்லாமே கலந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றி என்கரேஜ் பண்ணணும். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க் யூ ஸோ மச் வந்ததுக்காக. அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக முடிஞ்சிடும். அண்ட் எல்லாரும் இந்த பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ ஹாப்பி அண்ட் ஐ ஹோப் சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஐ திங்க் ஸ்கூல்ஸ் லீவு. ஸோ எல்லாரும் கூட்டிகிட்டு போய் பார்த்து ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ ஐம் ஷோர் வந்து தியேட்டரில் போய் இந்த மத்தியானம் நல்லா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இட்ஸ் வெரி லைட் ஹார்ட்டட் ஃபிலிம் அண்ட் நிறைய பேர் கிளைமேக்ஸ் பற்றி பேசியிருக்கீங்க. ஸோ ஐம் ஸோ கிளாட் தட் you are able to kind of have this movie released at the perfect time. So, பாருங்க and enjoy it. Thank you so much for listening. டைரக்டர் சிவானா படம்னா அவரே கலாய்ப்பார் பயங்கரமா. பட் ஆனால் அவர் இதுவே உள்ள நிறைய கொடுக்காத மாதிரி இருந்தது. அவர் சும்மாவே கலாய்ப்பார், டக்கு டக்கு டக்குன்னு போடுவார். நிழல் ஒரு பக்கம் இருக்காரு, இந்த பக்கம் யோகி பாபு இருக்காரு. நீங்கள் விட்டிங்கன்னா அவர் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டுருப்பாரு. ஆனால் அவரை தடுத்த மாதிரி தெரிஞ்சுது. அதுதான் டைலாக் எல்லாம் நீங்கள் சொன்னது வரையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒட்டி என்ன தேவையோ அப்படிங்கிறதுக்கா எனக்கு காமெடின்னு நிறைய பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் நீங்கள் மெயினாக வந்து சும்மான்றதை மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் சிவானா அப்படி வரும்போது உங்களுக்கு காமெடி தான் தெரியும். அவருனா வந்து அப்படி தான் நாங்கள் பார்ப்போம். இதில் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நீங்கள் டைட்டில் சும்மா வைக்கலாம். பட் அகில உலக சூப்பர் ஸ்டார் மெயின் போயிட்டீங்கல்ல, சும்மா போடுறாங்களா சூப்பர் ஸ்டாரை பார்க்க வராங்களா? படத்துல யார் ஹீரோ? படத்துல வந்து இவர் தான் ஹீரோ. சுமோ தான். சுமோட கதை என்ன, அவரை காப்பாற்றுற இவர் தான் கதையுடைய இல்ல. ஹீரோயின் வந்து ரொமான்ஸ் பண்றதை விட வெறும் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. I think அதுதான் ஒரு உண்மையான டிஸ்கிரிப்ஷன் இந்த காலத்தோட தமிழ்ல. ஒருவேளை எல்லா பசங்களும் சப்போர்ட் பண்றாங்க, அப்பப்போ வந்துட்டு போறாங்க. அதனாலதான் என்கிட்ட என்னால முடிஞ்சது நான் பண்ணிருக்கேன். ஆனா 7000 ரூபாய் கொடுத்தலாம் 7 லட்ச ரூபாய்க்குலாம் சமாளிக்க முடியாதுல்ல. சரி, நீங்களும் அந்த ஜப்பனீஸ் என்ன கத்துக்கினீங்களா? அங்க போயிட்டு ஏதாவது ஒரு 2-3 வார்த்தைகள் ஜப்பான் மொழியிலே ஜப்பான் மொழி சொல்லுங்க. அது மேலே ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நம்ம தமிழே கொஞ்சம் அது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப கஷ்டம் சொல்லி புரிய வைக்கிறது. அந்த அளவுக்கு எங்களுக்கு கொடுத்த டைமில் நம்ம எதுவும் பண்ணிட்டு வந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இது ஈஸியான விஷயம் இல்லை, ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு தமிழ்நாட்டிலேருந்து 3வது படம் நினைக்கிறேன் நான் ஜப்பானில் எடுக்கிறது. கமல் சார், அதுக்கப்புறம் கவுண்டமணி போயிருப்பாரு. கவுண்டமணி சார் ஒன்று போவார். அதுக்கப்புறம் இது லாஸ்ட்டாக இது ஏன் உள்ள டீலே ஜப்பானில் எடுத்ததுனாலயா? ஜப்பானில் எடுத்ததுனால இவ்வளோ டிலேவா இல்லை ப்ரொடியூசர் கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தாரா? நம்ம படம் முன்னாடி கோவிட் ஒரு காரணமாக வியாபாரம் இந்த படத்தை வந்து கதை சொல்லும் போது 2 பேர்கிட்ட சொல்லியிருப்பீங்க. 2 பேர் என்ன சொன்னாங்க? ஏன்னா லாங்குவேஜ் தெரியாது, அங்கே போய் ஒர்க் பண்ணணும். சரி, அது இல்லாமல் அந்த ஆர்டிஸ்ட் இங்கே வராங்க. என்ன சொன்னாங்க 2 பேருமே? ரியாக்ஷன் ஹீரோ ஹீரோயின் உங்களே இல்லை, அவரு இவர்கிட்ட கதை முதல்லயே சொல்லிட்டேன் நான். கதை கேட்டு இந்த படத்தை பிரம்மாண்டமா பண்ணணும், பிரம்மாண்டமா. ஏன்னா நல்லா பண்ணணும், டேரக்டா அங்கே போய் பண்ணணும், எதுவும் நல்லா ட்ரை பண்ணி பண்ணணும். அப்படியே இவங்க கதை முதலே கேட்டேன். அதுக்கப்புறம் எல்லாமே அமைஞ்சது. அது அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப வருத்தங்க. விஷயமா இருக்கு அவங்க சத்தியமா நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பிகாஸ் ஜப்பான் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் கண்ட்ரீஸ். 2 வாட்டி போயிருக்கேன், ஆனாலும் நான் அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னு தோணுது. இந்த படமே வந்து ஆனால் நான் ஜப்பான் ஸ்கெட்யூல் ஆனதுக்கு அப்புறம் சைன் பண்ணேன். லேட்டாக வந்ததுனால நாம் 2 பேருடைய பேர் வந்து சரியான பேர். அந்த பாட்டிலேருந்து அந்த உதயநிதி அவங்க கிருத்திகா இடத்துலேருந்து இப்போ அதை எதிர்பார்த்தது நிறைய மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. நானும் அந்த படம் வரேன் அப்படியே 2 பேர் பேரா பண்ணி மாதிரி இது எனக்கும் அவருக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி சும்மா போக அந்த பாட்டு என்ஜாய் பண்ணீங்களா? கணபதி அது ஓகே.
பெருசா இல்ல ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டைரக்டர் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சொல்லிப்பாங்க போல இது. அதனால நம்ம ஆளுங்களே எடுத்து உள்ள போட்டாங்க பொழுது. விக்கி, பெரிய சுமோ, நம்ம கிட்ட இருக்கிற அம்பாஸ் எல்லாரையும் ஏத்திட்டீங்க போல இது. ப்ரொடக்ஷன்ல இருந்து நம்ம கேட்டதான் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் அப்புறம் எல்லா ஆர்டிஸ்டும் ஜப்பான்ல நான் ஆர்டிஸ்ட் கொண்டு வச்சேன். இல்லை எனக்கு இந்த படத்தோட விஷயம்லாம் தாண்டி ரொம்ப உங்களை மீட் பண்ணது தான் ரொம்ப பிடிச்ச. எல்லாருமே கேட்டீங்க, இந்த கேள்வி கேட்டாரு, அவர் தெரிஞ்சவர் தான். ஆனால் உங்களை பார்க்கறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மற்றபடி ஒன்றுமே இல்லை. உங்களோட விஷஸ் சப்போர்ட் நான் சொல்ல மாட்டேன், அன்பு தான். இல்லை, ஒரு புது முயற்சி தான். அங்க இருக்க கலையை எடுத்து வந்து காமிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். அந்த ஜெனரேஷனுக்கு ரஜினி சார் மேம் கேமரா இந்தியா சிக்கா வந்து ஜப்பானுக்கு அப்படி போறாரு. இந்த ஜெனரேஷனுக்கு அகில உலக சார் நாங்க எங்கே போய் அடி வாங்க போகிறாங்க. அண்ணா, நம்ம பேரை ஆந்திராவில் இருக்க சிரஞ்சீவி சாரோடைய பையன் எடுத்துக்கிட்டாரு. அதை பற்றி ஏதாவது சொன்னீங்களா? அகில உலக சூப்பர் ஸ்டார், குளோபல் சூப்பர் ஸ்டார் நம்மளுக்கு வந்திருக்காங்க. அது குளோபல் தான் பண்ணி இங்கே இப்ப லேட்டஸ்டா கமல் சாரும் விண்வெளி நாயகன் வரப்போறாருன்னு சொல்லி சிம்பு. அதுக்கும் எல்லாருக்கும் மேல நம்ம கேலக்ஸி வச்சிடலாமா? கேலக்ஸி வச்சிடலாமா? இல்ல உலகம் சந்தோஷம் பார்த்ததுக்கு. உங்களோட ஃபேமிலி நிறைய படங்கள் ஜோடியாக நடிச்சிருக்கீங்க. அடுத்தது ஜோடியாக நடிச்சிருக்கீங்க. நல்ல கதை மனசுக்கு. இவர் இங்க என்ன முன்னாடி ரெஃபர் பண்ணது உங்களை அவர் தானா? அவரே அழுத்திருப்பாரு பாவம். எனக்கு பார்த்து ரெண்டு கேள்வியுமே அவங்க சொல்லி தான் நீங்க கேட்ட மாதிரி. ஏன்னா நீங்க கேட்ட ரெண்டு கேள்வி அவங்கள பத்தி. ஒன்று நீங்க ஏன் ஜப்பான் போகல, அப்புறம் நீங்க எப்போ தானே தமிழ் படம். அப்படியா? தமிழ் படம் 3 வரதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? ஏன்னா ப்ரொடியூசர் கொஞ்சம் இதுவா இருக்காரு அப்படின்னு சொல்லி தகவல் போயிட்டு இருக்கு. அவர் ரெக்கவர் ஆயிட்டாரு ஹாஸ்பிட்டல்ல. இது வந்து அந்த ப்ரொடியூசர் சில படத்துக்கு தான் நம்ம யோசிக்கிறோம், தமிழ் படத்துக்கு வந்து மற்றவங்க தான் யோசிக்கிறோம். ஆனா படத்துல ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிஷியன் வந்தாரு. அதை பத்தி கொஞ்சம் கருத்தை சொல்லுங்க. ஏன்னா அவர்தான் அடிக்கடி வந்து இந்த டைம்ல கொடுத்துட்டே இருப்பாரு பேட்டி. கரெக்டா ஒரு பொசிஷனா வந்து வச்சிருக்கீங்க. அதே போல கடல் சார்ந்து இருக்கிறாரு அவரும். நகைச்சுவை தெரியல, குத்தி கட்டுற மாதிரியே இருக்கு. ஒரு கொஸ்டின் கேட்டா பாட்டு பாடுறாரு. திருமணிக்கு வான்னு சொன்னதுனால அந்த இஷ்யூ எடுத்து வச்சுக்கிறீங்களோன்னு யோசிச்சோம். வேற ஒண்ணு பாருங்க, அவர் பேசுறதா நீங்க என்ன கேக்குறீங்க? ஓகே சார். கை உள்ள வருதுண்ணா, ஜாலியா கை உள்ள விட்டு சந்தோஷமா எல்லாருக்கும். ரியா சாரை பத்தி எப்படி சொல்லுங்க? தேங்க்யூ உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷலாக. தேங்க்யூ டியர் சார். தேங்க்யூ. மைக்ல சொன்னதா சொல்லுங்க ரியா சார் சொல்லுங்க. ரெண்டு பேரும் பராஸ் மேடம் 2 பேர் சொல்லலாம். முடிஞ்சுதுப்பா. நன்றி, வணக்கம். மறுபடியும் நாளைக்கு காலையில் சந்திப்போம். தேங்க்யூ சார். ஓகே.